குறிஞ்சி நகரில் ஓட்டப்பிடாரம் தொகுதி திமுக தேர்தல் காரியாலயத்தை வேட்பாளர் ராமஜெயம் முன்னிலையில் மேயர் ஜெகன் பெரியசாமி திறந்து வைத்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக ராமஜெயம் போட்டியிடுகிறார். இந்நிலையில் ஓட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட தூத்துக்குடி மாநகராட்சி அன்னை இந்திரா நகர் பகுதி குறிஞ்சி நகரில் திமுக தேர்தல் காரியாலயம் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் சிவகுமார் வரவேற்று பேசினார். வேட்பாளர் ராமஜெயம் முன்னிலை வகித்தார். மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்து தேர்தல் காரியாலயத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் 8 வார்டுகள் ஓட்டப்பிடாரம் தொகுதிகள் வருகிறது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிக்குள் சுமார் 40,000 வாக்குகள் உள்ளது. ஓட்டப்பிடாரம் தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்றுத்தரும் நிர்வாகிகள் கௌரவிக்கப்படுவார்கள். ஓட்டப்பிடாரம் தொகுதிக்கு கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தொழில் வளர்ச்சியை உருவாக்கியுள்ளார். எனவே தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டுள்ள நமது வேட்பாளர் ராமஜெயம் மக்கள் ஆதரவோடு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும் வகையில் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர் ராமஜெயம் பேசுகையில், இளைஞரான தனக்கு வாய்ப்பு அளித்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக திட்டங்களுக்கு பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பு உள்ளது. தமிழக முதல்வரை ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டாடக்கூடிய சூழ்நிலைதான் தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் கடந்த காலங்களில் செய்த திட்டம், தற்போது தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ள திட்டங்கள், குறிப்பாக ரூபாய் 8,000 மதிப்புள்ள கூப்பன் திட்டம் இல்லத்தரசிகள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மீண்டும் தமிழக முதலமைச்சராக மு.க.ஸ்டாலினை அமர வைக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றார். வணக்கம். ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் ராமஜெயம், கழக தலைவர் தளபதியார் அவருடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மக்களை எல்லாம் வெகுவாக கவர்ந்து நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் மக்களுடைய ஆர்ப்பரிப்பு ஆதரவும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. 2வது முறையாக திராவிட மாடல் அரசு கழகத்தினுடைய மாண்புமிகு கழக தலைவர் தளபதியாருடைய ஆட்சி அமையும் என்ற எண்ணம் மக்கள் எல்லோரிடத்திலும் உள்ளது. அவரால் எங்களுடைய வெற்றி பயணம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களிடம் வரவேற்பு, அமோக வரவேற்பு. அதாவது தலைவரை ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இன்றைய அளவு நிலவி வருகிறது. அதற்கு காரணம் நம்ம கடந்த காலங்களில் செய்த திட்டங்களும் இப்ப வரக்கூடிய காலங்களில் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த திட்டங்களும் தான் அதற்கு காரணம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரூபாய் 8,000 மதிப்புள்ள கூப்பன் இல்லத்தரசிகள் மத்தியில் இது பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த பொருளை தான் நீங்க உங்க வீட்டில் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு கடந்த காலங்களில் இதுக்கு முந்தைய ஆட்சியில் இருந்த அரசுகள் செய்தது. ஆனா அப்படியல்ல. தலைவர் தளபதியாருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால், தான் விரும்பிய பொருட்களை வாங்கி தன்னுடைய வேலை சுமைகளை குறைக்கும் அளவுக்கு பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது இந்த கூப்பன் விஷயம். ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகள்ல மிகப்பெரிய திட்டங்களை ஒவ்வொரு இல்லங்களுக்கும் கொண்டு சேர்த்திருக்கிறது கழக அரசு. குறிப்பாக மாணவ மாணவியருக்கான காலை சிற்றுண்டி உணவு திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக தாய் மாணவன் திட்டமா இருக்கும், இப்படி எண்ணற்ற திட்டங்கள் எல்லா இல்லங்களிலும் சென்று சேர்ந்திருக்கிறது. அதனால் எல்லாரும் ஒரு மிக மகிழ்ச்சியாக காணப்படுகிறார்கள். மீண்டும் ஆட்சி அமர்ந்தவுடன் நிறைய புதிய திட்டங்கள் மக்களுக்கு வரும் என்ற நம்பிக்கையும் அவர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. நாம் இந்த நல்ல நேரத்தில் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், அதுபோல கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பரிந்துரை ஏற்று எனக்கு இளைஞராக எனக்கு இந்த ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய தலைவர் அவர்களுக்கு ஆண்டாண்டு காலம் என் உயிர் உள்ளவரை இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெற்றாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கழக தலைவர், எங்கள் கழக தலைவர், குடும்பத் தலைவர் அறிவிப்பின் பேரில் நிறைய வேட்பாளர் நிற்காங்க. குறிப்பாக ஓட்டப்பிடாரம் பகுதி உங்களுக்கு தெரியும், நம்ம மாநகராட்சியோட ஒட்டி இருக்கு. மாநகராட்சினாலும் பஞ்சாயத்துனாலும் அடுத்த ரோடு ஏற்ற வீடே பார்த்தீங்கன்னா மாப்பிளூர்லையும் மாறிடும். நம்ம மாநகராட்சிக்காரனா இருக்கிற மாநகராட்சியில் மட்டும் மாறிடும். இல்லை 2,48,000 ஓட்டு இருக்கு. இந்த தொகுதி நீங்க சொல்ற மாதிரி தூத்துக்குடி இதுவும் மிங்கிளாயே தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஆர்பரில் வேலைக்கு வர்றவங்க இங்கே வருவாங்க. நம்மளோட வின்பாஸ் தொழிற்சாலை அமைஞ்சிருக்கிறதும் ஓட்டப்பிடாரம் தொகுதி தான். ஃபர்னிச்சர் பார்க்கில் பாதி தூத்துக்குடி பாதி ஓட்டப்பிடாரம் அப்படிதான் லிங்க் ஆகிருக்கும். அள்ளிக்குளத்தில் இன்னொரு சிப்காட் வர்றது, இங்கே நம்ம அடிஷ்னலாக இன்னொரு சிப்காட் வர்றது, நம்ம ஏர்போர்ட் ஏற்கனவே நம்ம பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்களில் பெரிய அதாவது சர்வதேச விமான நிலையம் அவர்களுக்கு ரெடி ஆகிட்டு இப்போ டொமஸ்டிக் போனாலும் வருங்காலத்தில் அந்த 4-வே ரோடு 6-வே ஆகிறது, லைட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஊரை டெவலப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்வாதாரத்தை கூட்டுறது. உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியெல்லாம் எல்லாமே நம்ம ஏரியாக்காரங்க, உங்கள் வீடும் இங்கே தான் இருக்குது. நீங்கள் தூத்துக்குடி ஓட்டப்பிடாரம் எல்லாம் சேர்ந்தே தான் இருப்பீங்க.
கிட்டத்தட்ட மழை பெஞ்சதுன்னா 40 நாள் 2 மாசம் தண்ணி எடுக்க முடியாது, பொங்கல் கொண்டாட முடியாது. மார்ச் மாசம் ஸ்கூலே நடக்காது. ஸ்கூல் பேரை சொல்லலை, இங்க உள்ள ஸ்கூலே நடக்காம லீவ் விட்ட காலம்லாம் இருக்கு. அதெல்லாம் மாற்றி அமைக்க வந்து முதலமைச்சர் நேரடியாக வந்து ஆய்வு பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் 2021 பண்ணாங்க, 22 நிற்க கூடாதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் நிம்மதியா இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லா மாதிரி கிடைக்கணும், தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைக்கிறது. அது ஓட்டப்பாறை மக்களை ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்கள்லாம் நிறைய இளைஞர் நம்ம மாவட்டத்தோட நோக்கமே தூத்துக்குடி மாவட்டத்திலே வேலை செய்யணும் தான். வேட்பாளர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, நம்ம வெற்றி வேட்பாளர் நாமினேஷன் அன்னைக்கு இங்க இருக்கிற ஆளுகளுக்கே வேலை வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுப்போம். இதேமே அந்த சைடு எடுத்துக்கலாம். காத்தால நிறைய வந்துட்டு நிறைய பேர் வேலை பார்க்காங்க. சோலார் கம்பெனி வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு டோல் ஃபேக்டரி, இதெல்லாம் நம்ம முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட திட்டம். இது எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் சென்னைக்கு அடுத்தபடியாக மிக தொழிலையும் சரி எல்லாத்தையும் செழிப்பாக இருக்கும் என்று கூறி, இதுக்கு வந்து நம்ம இதை தொடரணும் அப்படின்னா, இப்போ இவ்வளவு பணி பண்ணிருக்கல, இதை தொடரணும்னா என்ன செய்யணும்? முதலமைச்சரோட ஆட்சி 2.2 வரணும். அதுக்கு ராமஜெயம் அவர்களும் ஜெயிச்சு போனா மட்டும்தான் அது நடக்கும். நிறைய நம்ம 234 200 இலக்குன்னு இருக்கும். நம்ம இந்த தொகுதியை பார்க்கறதுனால நம்ம பொறுப்பாளர் இருக்காரு, நம்ம இளைஞர் துணை செயலாளர் அப்துல் மாலிக் அவர்களுக்கு, நம்ம கழக செயல் வீரர் கிட்டத்தட்ட 2,48,000 ஓட்டு, 7 ஒன்றியம், 2 பகுதி இருக்கு. இதுல நிறைய எங்களோட கழக வீரர் பேட்ச் பேட்சா ஒர்க் பண்றோம். பெண்கள் தனிப்பிரிவு, மகளிர் அணி, இது இளைஞர் அணி தனிப்பிரிவு, ஜெனரல் பார்ட்டில் உள்ளவங்க தனிப்பிரிவு வேலை செய்யறோம். அனைவரும் வெற்றிக்கு பாடுபட ஈக்குவலா இருக்கும். எங்களுக்குள்ள ஒரு போட்டி, இது வந்து ஊழியர் கூட்டம், எந்தெந்த பகுதி கூட இருக்கு அவங்களுக்கு வந்து பாராட்டப்படும் சொல்லி, அதுமாதிரி அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் மற்ற தொகுதிக்குள்ள போட்டியை பத்தி சொல்லுவாங்க. நன்றி.